என் இனிய தமிழ் மக்களே, சேரன் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு போராளி பிறக்க வேண்டும். இல்லை என்றால் நாங்களும் எவ்வளோ விஷயங்கள் போராடி பார்த்து இதாயிருந்தோம். இதில் ஒரு அடிப்படையாக ஒரு விஷயம் கேஆர் இல்லாமல் இந்த திரையுலகில் நம்ம அழகாக சொன்னோம். ஒரு காலத்தில் தூரதர்ஷனில் பாட்டு போட்டால் நமக்கு பணம் வரும். கேஆர்ஜி தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கு. அதுக்கப்புறம் அந்த டிவியில் இவ்வளவு நிகழ்ச்சிகள் வருது, காமெடி எல்லாம் பீஸாக போடுறாங்க, பாட்டு போடுறாங்க. எந்தவித பயனும் எந்த தயாரிப்பாளருக்கும் கிடைப்பதில்லை. ஏன்னு கேட்டால், நீ ஒருமித்து நின்று போராடுவதற்கு உனக்கு பலமில்லை. திரையுலகிற்கு பல்வேறு அமைப்புகள், பல்வேறு தலைவர்கள், பல்வேறு ஈகோஸ்ட். நீ ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா நாளைக்கே ஒரு தீர்மானத்தை போட்டு, நாங்கள் தொலைக்காட்சிகளுக்கு எங்களுடைய சொத்தை நீங்கள் வாங்கும் பொழுது அதற்கான எங்களுக்கு கணிசமான ஒன்று வந்தால் தான் தருவோம் என்று உறுதியாக நில்லுங்கள். முதுகெலும் இல்லாமல் எனக்கு இந்த இதில் இது போயிடுமோ, சேனலில் எனக்கு இது கொடுக்க மாட்டாங்க, நான் அந்த சேனலுக்கு ஃபேவர், இந்த சேனலுக்கு ஃபேவர். 30, 40, 50 சேனல் இருக்கிறது. ஒன்றும் தியேட்டருக்கே போகணும். நீ மட்டும் ஒவ்வொரு முறையும் நீ பாட்டு போட்டாலும் சரி, என்னுடைய சீன் போட்டாலும் சரி, இது நீ கொடுத்து பாரு, தயாரிப்பாளம் குறைச்சிக்குவோம். தியேட்டருக்கே படம் அவ்வளவு வருமானமும். கால மாற்றங்களில் எது மூடப்படவோ அது மூடப்படும், எது திறக்கப்படுமோ அது திறக்கப்பட வேண்டும். தெர் இஸ் நோ லா, தெர் இஸ் நோ, அதுக்கு விதி கிடையாது. நான் சினிமாவுக்கே சொல்லுவேன், தெர் இஸ் நோ கிராமர் ஃபார் சினிமா. நான் ஒன்றில் ரீசெண்டாக ஒரு படம் சொல்லித்தான் இவரை அவமானப்பட்டு இதெல்லாம் மறைச்சி வச்சுட்டு கௌரவமாக இருக்கக்கூடாது. அன்னக்குடின்னு ஒரு படம் எடுத்தேன். அதுக்கு முன்னாடி பொம்மலாட்டமும் ஒரு படம். இந்த பொம்மலாட்டத்தை ரிலீஸ் பண்ணுறேன். நான் விவரம் தெரியாமல் கொஞ்சம் யார்கிட்டயோ கொடுத்து தொலைச்சிட்டேன். அவன் கொண்டு போய் உப்பு சப்பானியாக அங்கே தியேட்டர் பேசி கொடுத்துட்டான். 2 நாளைக்கு 3 நாளைக்கு எனக்கு தெரியல. என்ன தியேட்டர் மொனாப்பிலிஸ். அந்த படம் வந்த இடம் தெரியாமல் போச்சு. 3 நாளில் ஏன்னா அதுக்குள்ளே தூக்கிடணும். அடுத்த படம் போடுவான். என்ன பெரிய பெரிய சண்டை படம், அவர் கூட அந்த ஹீரோன்னு அதில் போயிடும். ஏன்னா தியேட்டர் மொனாப்பிலிஸ். இந்த அன்னப்படி நான் ரிலீஸ் பண்ணாமல் இருந்தால் 3 வருடம் மிச்சம். நான் என்ன செலவழித்து படத்தை எடுத்துகிட்டு இல்லை 1.5 கோடி இல்லாமல் எல்லாம் பப்ளிஷ் பண்ண முடியாது. அதுக்கு 4 பேர் உட்காந்து பேசுவோம். அப்படிலாம் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் என்னென்னமோ சொல்லி கடனை வாங்கி பண்ணுவோம். நான் அதை பண்ணாமல் இருந்த அந்த படத்தை அப்படி தூக்கி குப்பையில் போட்டிருந்தேன்னா அந்த 1.5 கோடி என் கையில் மிஞ்சிருக்கேன். தமிழ்நாடு முழுவதும் 30 லட்ச ரூபா கலெக்ஷன், அதில் 15 லட்ச ரூபாய் ஒருத்தர் தின்னுட்டு போயிட்டோம். கேளுங்க, கேஆர் சாட்சி. ஐயா கேஆர் அதை வாங்கிக்கூடியாங்கிறேன். 3 மாதம் நான் கடை கொடுக்கல, கொடுத்தாச்சுங்க, கொடுக்கலையாங்கிறேன். இல்லை வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டே இருந்தோம். அந்த வேற ஆளை இவரை பிடிச்சி பிடிக்க வேண்டிய இன்னைக்கு வரைக்கும் இவர் கடங்காலியாக என்கிட்ட உட்காந்துருக்காரு. அதாவது கல்யாண வீட்டில் களவாண்டு போங்கடா, இளவு வீட்டில் களவாண்டு போறீங்களா. இந்த அமைப்புகள் ஒன்று சேருங்க. ஒரு நன்றி. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக போராடி இன்னைக்கு அமீர் ஆயுதம்னு இங்கே சொல்லிட்டேன். தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் அமைப்பு இருக்கு வரை நான் அங்கீகரிக்க போகவில்லை, உன்னை எடுக்க போறதில்லை சொன்னேன். என்றைக்கு நீ தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் அமைப்பு என்று சொல்லுகிறாயோ அது இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் வந்துருக்கு. இன்னும் சொல்லுவேன், தமிழ்நாடு திரைப்பட நடிகர்கள் மாத்துங்கன்னு சொல்லி எவ்வளவு வாட்டி போராடுறது, எத்தனை மேடைகளில் கத்துறது, எவனுக்கும் உப்பு போட்டு சோர்த்திக்கிறது. சேரன் ட்ரிப்ளிக் ஆஃப் மைசெல்ஃப் சொல்லியிருக்கேன் அப்பவே முதல் படம் பார்த்துட்டு. இன்னைக்கும் சொல்லுவேன், உன்னை பிடிக்கும், உன் படங்கள் அவ்வளவு பிடிக்கும், உன் காதலை பிடிக்கும், உன் உணர்ச்சியை பிடிக்கும், வேகத்தை பிடிக்கும், மனித மனம் கசிகின்ற மனித மனத்தை பிடிக்கும். நீ செல்லுகின்ற பாதை சரியாக இருக்கும். உன்னை ஏன் எனக்கு பிடிக்கிறது என்றால் என்னை எனக்கு பிடிக்கும். நன்றி. உன் வழியில் திரையுலகம் ஒட்டுமொத்தமாக நின்று மிக பிரம்மாண்டமாக வெற்றி பாதையில் இது செல்லும். என் படங்கள் இன்றைக்கு உனக்கு. பெப்சி தலைவர்னு சொன்னாங்க. அநேகமா இனிமேல் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தான் காலையில் போயிட்டு ஜென்ரல் பாடி நடத்திட்டு
அடுத்த எலெக்ஷன் தேதி அறிவிச்சிட்டு வந்திருக்கேன். அடுத்த முறை தலைவராக நிற்க போகிறதில்லன்றதையும் சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால் கடைசி மேடையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது பெப்சி இன்னும் கொஞ்ச நாளில் எங்கள் இமயம் இங்கே இருக்கிறதுனால அதையும் சொல்லணும். இன்னும் ஒரு 6-7 மாதத்துக்குள்ளே பெப்சி வந்து பெப்டாவாக மாறிடும். தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் என்பது தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் சம்மேளனமாக மாறிடும். அதற்கு உண்டான அறிவிப்பையும் இங்கே செஞ்சாச்சு. சேரனுடைய இந்த முயற்சிக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். சேரன் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலேயே அவருடைய அலுவலகத்துக்கு கூப்பிட்டு இப்படி ஒரு முயற்சின்னு சொன்னார். அப்போ அவர் அறிமுகப்படுத்தின அந்த அன்பு, முத்து இவங்க எல்லாருமே இருந்தாங்க. நான் கேட்டேன் அவர்கிட்ட, என்னங்க இந்த புதுசாக மருந்து தயார் பண்ணுறதுக்கெல்லாம் குரங்கை டெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த குரங்கு தான் சேரன்னு முடிவு பண்ணிட்டீங்க போல இருக்கு. என்னென்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு யாராவது ஒருத்தர் உயிர் கொடுத்து தான், பலியாகித்தான் அதுக்கப்புறம் தான் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கு. தன்னுடைய முதல் பலி நீங்கள் சேரன்னு முடிவு பண்ணிங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னதை விட சேரன் சொன்ன வார்த்தை தான் இருக்குது, அப்படி என்ன பலி கொடுத்து தான் இந்த டெக்னாலஜி வளரணும்னா அதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படி. ஸோ சேரன் என்ற ஒரு மனிதன் சினிமாவை எந்த அளவுக்கு நேசிக்கிறார்ன்ற விட அந்த தொழிலை, அது இந்த தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறதை நேசிக்கும் பொழுது இவ்வளவு பெரிய ஒர்க்கு ஒரு தனி ஆள் உட்காந்து வேலை பார்த்தது, ஒரு படம் பண்ணுற டைரக்டர்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துடும். அந்த சோம்பேறித்தனத்தையும் தாண்டி இவ்வளோ பெரிய உழைப்பு பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இது வாழ்த்துக்குரியதும் வரவேற்புக்கும் உரியது தான். இன்றைக்கி காலையிலேருந்து நிறைய இயக்குநர்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த விழாவுக்கு போகலாமா, போக வேணாமா, போனால் நமக்கும் ரெட் கார்டு போட்டுருவாங்களா, நம்ம படத்தை வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா, இந்த அச்சத்தோடையே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. இது யாருக்கும் பயந்தோ அல்லது யாரையும் எதிர்த்தோ ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாதுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு வருடத்திற்கு 300 திரைப்படங்கள் இன்றைக்கு தயாராகி இருக்குது. இந்த சினிமாவை நம்பி தன்னுடைய வீடு, தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் அடமானம் வைத்து அல்லது தன்னுடைய அறிவையோ மூளையோ அடமானம் வைத்து வட்டிக்கு பணம் வாங்கி படம் எடுத்து அதை பெட்டியில் போட்டு வச்சுருக்க தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், இன்னமும் எடுக்க துடித்து கொண்டிருக்க தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், அல்லது 2 கோடிக்கு படம் எடுக்கிற இயக்குநர்களாக இருக்கட்டும், எல்லோருக்குமே இந்த C2H ஒரு அருமையான பாதையை அமைத்து கொடுத்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. திரையரங்க உரிமையாளர்கள் நிச்சயமாக எல்லாருமே இந்த தொழிலிருந்து வந்தவங்க தான். அவர்கள் நிச்சயமாக இதை வந்து யாரும் தவறாக எடுத்துக்கக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள். C2H மூலமாக இதனுடைய வெற்றி ஒரு ஆண்டு கழித்தோ அல்லது 2 ஆண்டு கழித்தோ சேரன் நிச்சயமாக ஒரு விழாவாக எடுப்பார். அன்னைக்கு பாருங்கள், இன்றைக்கி சொல்கிறேன், இறைவன் அருளால் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி இந்த அரங்கத்தில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய சூழல் ஏற்படும். வாழ்த்துக்கள் சேரன். நன்றி. JK என் நண்பனின் கதை என்ற திரைப்படத்தை எனக்கு போட்டு காமிச்சார். மிக சிறப்பான ஒரு படமாக அது இருந்தது. சேரன் படம் எப்போது திரைக்கு வரும் என்று காத்திருந்த ஒரு காலம். நாங்கள் படிக்கும்போது எங்கள் அப்பா பாரதி ராஜா, இங்கே இருக்கிற மதிப்பிற்குரிய ஐயா K. பாக்கியராஜ் அவர்களுடைய படங்கள்லாம் திரைக்கு வருவது எங்களுக்கு ஒரு திருவிழா போல் இருக்கும். அதுபோல் சேரனுடைய படம் எப்போது திரைக்கு வரும் என்று எதிர்பார்ப்போடு காத்திருந்த காலம் போக திரைக்கு கொண்டு போக முடியாத ஒரு சிக்கல். அதை ஒரு போர்க்குணமிக்க ஒரு கலைஞனால் தான் அதை சரி செய்ய முடியும். துவண்டு படுக்காமல் எப்படியாவது திரைக்கு கொண்டு போகணுங்கிற வெறி, அது கடந்த 8 மாத கால உழைப்பு, இன்றைக்கி அது C2H மாறி இருக்கு. பெருங்கனவோடு வந்த எண்ணற்ற இளைஞர்களுடைய ஒரு உலகமாக இந்த திரையுலகம் இருக்குது. அது சிதைந்து அழிகிறத பார்த்து எப்படியாவது இதை மீட்க முடியாதான்னு ஒரு பெருங்கனவின் முயற்சி தான் இந்த C2H நான் பார்க்குறேன். இங்கே எல்லா திரைப்படங்களும் அங்கீகரிக்கப்படுறதில்லை. நம்ம பார்க்குறோம், மதராசப்பட்டினம், அங்காடி தெரு, ஹரிதாஸ் போன்ற படங்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படுது. சம்பந்தமில்லாத படம் ஒரு விருதை வாங்கிட்டு வருது. சிறந்த இயக்குனர் இயக்கிய படம் தான் சிறந்த படமாக இருக்கணும். சிறந்த படம் அப்படின்னு தேர்வு செய்யப்பட்ட படத்தை இயக்குறவர் தான் சிறந்த இயக்குனராக இருக்கணும். அதான் உண்மை, அதான் யதார்த்தம், அதான் நியாயமானது. வேணா ஒன்று செய்யலாம், 2-3 இயக்குநர்களுக்கு சிறந்த இயக்குனர் விருதை கொடுக்கலாம், 2-3 படத்துக்கு சிறந்த பட விருதை கொடுக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. சிறந்த படத்தை ஒரு படத்துக்கு கொடுத்துறது,
சிறந்த இயக்குனர் வேற ஒரு படத்துக்கு கொடுப்பாங்க. அந்த படம் அப்புறம் சிறந்த இயக்குனர் இயக்கிய படம் சுமாரான படமா? அப்போ சுமாரான படத்தை இயக்குனர் சிறந்த இயக்குனரா? இது ஒரு கொடுமை. இது எல்லாத்தையும் ஒழிக்கணும். அதற்கு ஒரு புரட்சி தேவைப்படுது. இது ஒரு கால மாற்றம். இது சேரன் செய்யலைனாலும் நமது மதிப்பிற்குரிய கமலாசன் அவர் சொன்னது மாதிரி காலம் இதை செஞ்சிடும். ஒருத்தன் உழைப்பை சுரண்டுவது போல ஒரு பெரிய திருட்டு, ஒரு பெரிய கொள்ளை உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. அதுல அறிவு திருட்டு இருக்கே, அது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். அப்படித்தான் இந்த திருட்டு விசிடி இதெல்லாம். ஏன் நீங்கள் அருகில் இருக்கிற கர்நாடகாவில், ஆந்திராவில், கேரளாவில் ஒரு 6 மாதத்துக்கு முன்பு வெளியான படத்தை எப்படி எடுத்திருக்காங்கன்னு போட்டு பார்க்கறதுக்கு ஒரு டிவிடியை நீங்கள் வாங்கிருங்களே பார்ப்போம். வாங்கி காட்டுங்க பார்ப்போம். வாய்ப்பு இல்லை. இதை ரொம்ப கவனமாக எடுத்து செய்யணும். அதை ஐயா கேஆர், எங்கள் அப்பா பாரதி ராஜா போன்ற மிகப்பெரிய மேதைகள் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற இந்த திரையுலகத்தை மீட்பதற்கு ஏதாவது செய்யணும். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு திரைக்கலைஞன் பேட்டி கொடுக்காம தீபாவளி பொங்கல் எவனுக்காவது இருக்குமான்னு பாருங்க. எங்கள் ஊரில் பண்டிகையே ஒன்று தாங்க. புது படம் பார்க்கணுங்க, கறி சாப்பிடணுங்க, அதிகபட்சம் ஒரு குவார்டர் அடிக்கணுங்க, இல்லை சாராயம் குடிக்கணுங்க. புது படம் வெளியானா போய் ராமநாதன் ஜிவேங்கில் பார்த்துடணுங்க, பரமக்குடியில் பார்த்துடணும். இது தவிர பண்டிகை என்ன இருக்கு? நீங்கள் பொங்கல், தீபாவளி திரைக்கலைஞர்கள் பேட்டி கொடுக்கறது இல்லை. முடிவெடுத்துருங்க, எல்லா தொலைக்காட்சியும் மூடிடுவாங்க. ஏங்கிருமா தொலைக்காட்சி? வானொலியில் பண்பலை வரிசைகளில் அதை எஃப்எம் அது எல்லாம் பாடல்களை ஒளிபரப்புறதுக்கு பாடலாசிரியருக்கு, இசையமைப்பாளருக்கு பணம் கொடுக்குறாங்க. ஆனால் படத்தை காட்சி படுத்தி கொடுக்குற தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்புறதுக்கு யாராவது பணம் கொடுக்குறாங்களா? சேரன் இங்கே குறிப்பிட்டார், பாண்டவர் பூமியை எப்படி எவ்வளோ உருவாக்கி விற்றோம், 20 லட்சத்துக்கு. ஆனால் அது எவ்வளவு கோடிகளை சம்பாரிச்சிருக்கு அப்படின்னு அவர் சொன்னார், 10 கோடி அப்படின்னு. ஏன்னா திரும்ப திரும்ப அந்த ஒளிபரப்புறாங்க. ஒரு ஒளிபரப்புக்கு நமக்கு காசு கொடுக்குறாங்க. ஆனால் பல முறை அதை ஒளிபரப்புறதுக்கு நமக்கு என்ன பணம் இருக்குது? படம் தயாரிப்பாளர்களுக்கு என்ன கிடைக்குது? சிறந்த திரைக்கலைஞர்களை அரசு தத்தெடுத்துக்கணும். எங்கள் அப்பா பாரதி ராஜா போல, பாக்கியராஜ் போல, சேரனை போல, பாலாவை போல, அமீரை போல திரைக்கலைஞர்களை அரசு தத்தெடுத்துக்கணும். உங்கள் வேலை சிறந்த படங்களை எடுப்பது. தமிழ் தேசியனத்தினுடைய கலை, இலக்கியம், இதை பண்பாட்டு வாழ்வியல் மரபை உலக தரத்து கொண்டு போய் சேர்ப்பது. உங்களுக்கு மாதம் 10 லட்சம் சம்பளம், உங்களுக்கு வீடு இருக்கு, உங்களுக்கு எரிபொருள் செலவு உங்களுக்கு கொடுக்கும், உங்களுக்கு வாகனம் கொடுக்குறோம். ஒன்றுத்துக்கு உதவாத அமைச்சர்களுக்கே காரு வீடெல்லாம் கொடுக்கும்போது நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், என்னங்க திரைப்படம் அப்படின்னு. ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க, மொழி இல்லாத கலை இல்லை, கலையும் இலக்கியம் இல்லாமல் மொழி இல்லை. அதனால் இது திரைப்படம், சினிமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. உன்னதமான ஒரு அறிவியலின் அழகான குழந்தை திரைப்படம். உங்களுக்கு தெரியாது, என்னுடைய தலைவன், என் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் திரைப்படமும் பேச்சும் இராணுவத்தின் வலிமையான படைப்பிரிவுகள், ஒரு சின்லெஸ் லிஸ்ட்னு ஒரு படத்தை பார்த்து வெக்கி தலைகுனியாதவன் உலகத்தில் இல்லை. அப்படி எண்ணற்ற படங்களை படைக்க முடியும். ஒரு கேளிக்கை விடுதிக்குள்ள போக முடியல, கடைசியா தமிழன் வேட்டிய வரைக்கும் உருவிட்டான். ஹரிபரந்தாமன்கிறவன் சாதாரண ஆள் இல்லை, ஒரு நீதி அரசர், மிக மதிப்பிற்குரியவர், ஒரு புரட்சிக்காரன், ஒரு சோசலிஸ்ட், ஒரு கம்யூனிஸ்ட். நீண்ட காலமாக சோசலிச இயக்கங்களில் இருந்து போராடி தத்துவ வேறுபாட்டால் வெளியில படிச்சு நீதிபதியான ஒரு புரட்சியாளர். அவர் ஒரு சாதாரண ஒரு கேளிக்கை விடுதிக்குள்ள தன் உடை அணிந்து கொண்டு போக முடியல அப்படின்னா எப்படி இருக்கு பாருங்க. இந்த நிலையில நாம நின்று கொண்டிருக்கிறோம். இதை சேரன் என்கிற ஒரு கலைஞன் முன்னெடுத்ததா பார்க்காம நம்ம எல்லோருடைய கடமையாக இதை பார்த்து நம்ம கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் சினிமா பேரடைஸுங்கிற படத்தை பார்த்து எல்லாரும் நம்ம பாராட்டுவோம், பேசுவோம். அது அவனுடைய வாழ்க்கை.
ஒரு திரையரங்கில் திரைப்படம் ஓட்டுகிற ஒருத்தருடைய மகன், அந்த தந்தை அவன் எடுத்த படத்தையே திரையில் ஓட்டுகிற ஒரு சூழல் வந்தபோது அந்த தகப்பனுக்கு எப்படி இருந்திருக்கும்னு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மகன் அவன் எவ்வளவு தூரம் சினிமாவை நேசிச்சிருந்தா, திரையுலகத்தை, இந்த திரைப்படத்தை நேசிச்சிருந்தா, இந்த இவ்வளவு தவம் இருந்து இந்த C2H உருவாக்கியிருப்பாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிற முடியும். அவருடைய இந்த முயற்சிக்கு பங்கேற்றிருக்கிற உழைத்த அன்பு முத்து, என் அருமை மகள் நிவேதா, இங்கே அவரோடு பங்கேற்று இந்த முயற்சியை மக்களிடத்திலே சேர்க்க ஒத்துக்கொண்ட தோழர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல தாமதமாக வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கு காரணம் வந்து ஏஆர் ரஹ்மான்கிட்ட போயிட்டு ஒரு டிஸ்கஷன் போயிருந்தேன். அது லேட் ஆகிடுச்சு. அங்கே வந்து அவர் ஒரு பியானோ ஒன்று, ரொம்ப லேட்டஸ்ட்டு பியானோ ஒன்று, அதை வச்சு அதை காமிச்சார். அது ப்ரோக்ராம் பண்ணி இதில் ரீரெக்கார்டிங் பண்ண எப்படி இருக்குன்ட்டு ஒரு ஹார்மோனியத்திலேருந்து ஒரு பியானோ வந்தது. அதுக்கப்புறமா அந்த பியானோனுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் இப்போ அவர் ஆஃபீஸில் இருக்குது. அது வந்து 1.5 கோடியோ என்னமோ. அவர் சொன்னார், முதல்ல வீட்டில் அவெல்லாம் வந்து ஒரு கார் வாங்கலாம், ஆடி அவங்கவுங்க ஆடி வச்சுருக்காங்க, எனக்கு இன்னும் இது பிடிச்சது இதாக வாங்கினான்னு. அதான் அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ அவ்வளோ மேக்ஸிமம் வந்து அவருடைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயும் அதில் தான், அந்த ஸ்கூல், மியூசிக் காலேஜ், இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவார். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். இப்போ அப்படி ஒரு ஏஆர் ரஹ்மான் நமக்கு கிடச்சிருக்காருன்னா அது ஒரு சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் தான். ஒரு சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டை வந்து யாருமே தடுக்க முடியாது. அது தடுத்தால் அது வந்து தற்காலிகம் அப்படின்றது தான், அது நிரந்தரம் அல்ல. நான் கமல் சார் இப்படி ஒரு கான்செப்ட் வரும்போது இதுதான் சார் ஃப்யூச்சர்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ சேரன்ட்டையும் தான் ஃபோனில் சொன்னேன். ஃப்யூச்சர் இதுதான், அது கன்ஃபார்ம். அது யாராவது தடுத்தா அது அன்னைக்கு அது வந்து அது தற்காலிகம் தான். கண்டிப்பாக சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டை யாராலுமே தடுக்க முடியாது. நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு காரணமே வந்து இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்டு தான். நான் வந்து எஃப்எம்எஸ் ரைட்ஸ் வாங்கி மலேசியா, சிங்கப்பூருக்கு வந்து படம் வித்துட்டு இருந்தேன் டிகிரி படிக்கும்போது. அப்போது அந்த படங்களுக்கு வந்து அங்கே ஒரு 4-5 தேட்டர் தமிழ் சினிமாக்காக போடப்படும். மலேசியாவில் வந்து ஒரு 300 எஸ்டேட்ஸ் இருக்கும். இங்கே கிராமங்கள் மாதிரி அங்கே எஸ்டேட்ஸ். ஒவ்வொரு எஸ்டேட்டுக்கும் வந்து எங்களுடைய படங்கள் வந்து 16mm ஃபிலிம் போட்டு சாட்டர்டே சண்டேஸில் காமிப்போம். திடீர்னு ஒரு நாள் அது ஸ்டாப் ஆகிடுச்சு. காரணம் வந்து VHS கேசட்டில் இங்கேருந்து நான் படத்தை அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த கேசட் போயிடுது. அதில் அவங்க ஒரு டிவி பெட்டி வாங்கிட்டு அப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நான் சொல்கிறது வந்து 1980, 35 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த 35 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த சயின்ஸ் டெவலப் ஆனதுனால நான் ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த தொழில் நிறுத்திட்டு. அப்போது வந்து எனக்கு இந்த சினிமா வாங்கி விற்றதுனால அந்த ஷூட்டிங்கெல்லாம் பார்த்த ஆர்வத்தில் நான் சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தேன். அந்த ஆர்வம், சினிமா ஆர்வம். ஸோ இல்லைன்னா நான் ரவிக்குமார் இங்கே இருக்கல. ஸோ அதுவும் சயின்ஸ் தான். ஒன்று இப்போ சேரன்ட்ட சொல்கிறேன், இது கூட ஒரு எல் சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். பட் ஏற்கனவே வந்து C2H தான் நடந்துகிட்ருக்கு. சினிமா டு ஹோம்ன்றது வந்து அதான் நடந்துகிட்ருக்கு. எல்லோரும் நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணி படங்களை பார்க்குறாங்க, யூடியூப்பில் பார்க்குறாங்க, திருட்டு விசிடியில் பார்க்குறாங்க. தட் இஸ் ஆல்ரெடி தேர். சினிமா டு ஹோம், லீகலி சினிமா டு ஹோம். இது அதான் ஒரு எல் சேர்க்கணும் ஒன்று. தட் இஸ் இல்லீகல். நெட்டில் வந்து எவனோ ஒருத்தன் படத்தை போட்டுடுறான். அது யாரோ ஒருத்தர் உலகத்தில் இருக்கவங்க பல பேர் வந்து அதை டவுன்லோட் பண்ணி பார்க்குறாங்க. எவனோ ஒருத்தன் யூடியூப்பில் போட்டுடுறான், அதை பார்க்குறாங்க. அது எவன் போட்டான்னு கண்டுபிடிச்சி தேடி கண்டுபிடிச்சா அவன் எங்கேனோ லண்டனில் ஒரு அட்ரஸ்ஸு, அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் இந்த பக்கம் பாரிஸில் ஒரு அட்ரஸ்ன்னு வருது. அதுக்கப்புறமா இங்கே இருக்கிறவன் தானே அதை கொடுத்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஜக்குபாய் இதெல்லாம் போய் பார்த்து ஒருத்தரை பிடிச்சோம். பிடிச்சி அவனை விசாரித்தா அவங்க கண்ணில் கூட காமிக்கல. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அவன் மறந்துட்டாங்க. நான் போய் அந்த ஒரு எஸ்பி அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் ஆச்சு? அதெல்லாம் அவனை விட்டாச்சு சார் அப்படின்ட்டார். இந்த தலையை சொல்லும் போதே தெரியும் ஆச்சு பாலிடிக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல நம்ம ஊரில். ஸோ இல்லீகலாக சினிமா டு ஹோம் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ லீகலாக பண்ணுற ஒருத்தரை எப்படி தடுக்க முடியும்? ஸோ அந்த லீகலாக எல்லோரும் அது மாதிரி பண்ணணும். அது மூலிமா அந்த வருமானம் வரணும்னு அது ஆரம்பிச்சிருக்க சேரனுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டுமல்ல, என்னுடைய வணக்கங்கள், என்னுடைய ஆசீர்வாதங்கள். நன்றி, வணக்கம்.